Namaskaram. Innyoda proverb. What comes easy won't last long, and what lasts long won't come easy. Beautiful. தாரக மந்திரம் நெத்தி அடி பஞ்ச் டைலாக். இது கண்டிப்பாக எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும், உணரணும், நம்பணும். நமக்கு அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நேர்மையாக, உண்மையாக, அப்புறம் நம்பிக்கையோடு செய்யணும். இந்த 3 இம்பார்ட்டண்ட்டுங்க. உண்மையாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதானாலும் சரி, இல்லை நம்ம ஒரு செயலை பண்ணுறதானாலும் சரி, எதுவானாலும் நம்ம உண்மையாக இருக்கணும். நான் அடிக்கடி எப்பவும் சொல்லுவேன், லிவ் ஃபார் த ப்ரெசண்ட். அந்தந்த இடத்துக்கு நம்ம ஒழுங்காக இருந்துட்டோம்னாலே நமக்கு ஒரு விதமான ப்ராப்ளமே வராதுங்க. சரி, இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்கிற பாருங்க. வாட் கம்ஸ் ஈஸி won't லாஸ்ட் லாங். சில பேருக்கு லாட்ரியில் டிக்கெட் வருது. நான் எதிரே பார்க்கலப்பா, நான் இன்றைக்கி இப்படி நடந்து போயிட்டே இருந்தேன்னா ரோட்டில் ஒரு 10 ரூபா கிடச்சிதுப்பா அப்படிங்கிறா. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு 10 ரூபா கிடச்சிது அப்படின்னா இட் வாஸ் அ கிரேட் மணி அண்ட் இட் இஸ் கம் அஸ் அ ஃப்ளூக். அது நம்ம எதிரே பார்க்கல, நம்ம ஒன்றுமே வேலை செய்யலை, நம்ம இன்னுமே எதிர்பார்க்கல, திடீர்னு லக்கில் கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம போய் ஏதாவது ஒன்று போய் வாங்கி சாப்பிடுவோம். இது ஹியூமன் டெண்டன்சி. ஆனால் அதையே சில பேர் என்ன பண்ணுறா, உண்டியலில் போய் போடுவா. சில பேர் என்ன பண்ணுவா, இது நம்மளோட பைசா இல்லைப்பா, அதனால் நம்ம உண்டியலில் போட்டுடலாம் அப்படின்பா. இல்லை அப்படின்னா யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த பைசாவை போட்டுருவா. என்ன மெயினாக தே வில் நாட் கீப். பயம். ஏன்னா இது என்னோடய பைசா இல்லை அப்படிங்கிற அந்த பயம். சில பேர் அது அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு இல்லைன்னா அதை பர்ஸில் வச்சுட்டுருவா. ஸோ இது அப்போது தட் வில் நாட் லாஸ்ட் லாங். திடீர் வரக்கூடிய விஷயங்கள், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு வந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நன்றி சொன்னோம்னா அது தங்கி நிற்கும். இதுதாங்க சீக்ரெட். ஏன்னா சடனாக எனக்கு கொடுத்த பற்றியா, அப்போது அது கடவுள் கொடுத்த வரம், ஒரு பிரசாதம். நமக்கு அது பிரசாதமாக கொடுத்துருக்கா அப்படின்னு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிவிட்டு அந்த கீழே இந்த 10 ரூபாயை நம்ம எடுத்துட்டா கூட ஒன்றும் தப்பாகாது. நன்றி சொல்லணும். எனக்கு இந்த 10 ரூபா கொடுத்த பற்றியாப்பா, கடவுளே ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பாக ஏதாவது பூ வாங்கி தரேன், நான் பூ வாங்கி உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி திருப்பியும் கடவுளுக்கே நம்ம சமர்ப்பிக்கணும். இது பணம் மட்டும் இல்லை, என்னவானாலும். திடீர்னு ஒரு நட்பு வருது, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு வேலை கிடைக்கிறது, திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்படி நம்ம நன்றி சொன்னோம்னா அது அப்படியே தங்கி இருக்கணும். ஏன்னு கேட்டால் எல்லாமே சுவாமியோட பிரசாதம் அப்படின்னு நம்பணும். அடுத்தது என்ன சொல்கிறா பாருங்க. வாட் லாஸ்ட் லாங் won't come ஈஸி. உங்களுக்குன்னு 1 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யூ டிசர்வ் 1 crore அப்படின்னா அது உடனே நாளைக்கே வந்துடாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இப்போ நீங்கள் கேட்குறேன் கடவுள்கிட்ட, எனக்கு 1 கோடி ரூபா வேணும் அப்படிங்கிறேன். சரி, அப்போ கடவுளை என்ன சொல்ல, ஆமாம் இவனுக்கு கண்டிப்பாக 1 கோடி கொடுக்கணும் அப்படின்னு கடவுளும் நினைக்கிறார். அப்படியே வச்சுப்போம், அந்த டைலாக் அப்படியே வச்சுப்போம். ஆனால் நாளைக்கே உடனே கொடுத்துட மாட்டேன். அப்போது அப்படி நாளைக்கே நம்ம கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் சைட்லேருந்து நாளைக்கே அவர் சேங்ஷன் பண்ணிட்டார் வச்சுக்கோங்க, நம்ம தலைகால் தெரியாமல் இருப்போம் இல்லையா? நார்மலாக சொல்லுங்க. இப்போ நீ கேட்டு உடனே நாளைக்கே நம்ம உடனே 1 கோடி ரூபா கடவுள் சேங்ஷன் பண்ணி இந்தாங்க ஆற்று வாசலில் 1 கோடி ரூபா ஒரு மூட்டையில் இருக்குது அப்படின்னா நம்ம தலைகால் புரியாமல் அப்படியே குதிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் 1 கோடி கேட்டால் கடவுளும் சேங்ஷன் பண்ணிட்டார். அப்போது நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இஃப் யூ டிசர்வ் தட் 1 crore கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் ஆன் அப்ராப்ரியேட் டைம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக, உண்மையாக, நம்பிக்கையோடு இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறா, நம்ம கேட்டுட்டு தரலப்பா, அவ்வளோதான்ப்பா, கடவுளுக்கு கண்ணு இல்லை, எனக்கு எல்லாம் கிடைக்காதுப்பா, நான் எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு பேசுவாள். நோ, நெவர் டூ தட்.
ஒருவேளை நீங்கள் அது டிசர்விங் இல்லைன்னே வச்சுப்போம். அந்த 1 crore நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டால் யூ டோன்ட் டிசர்வ் தட் அப்படின்னாலும் அதுவும் கடவுள் பிரசாதம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். எப்போதுமே நம்ம நிதானமாக கோ வித் த குரூப், அந்த பஞ்சபூதங்களோடு நம்ம ட்ராவல் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக அப்ராப்ரியேட் டைமில் கடவுள் நமக்கு கொடுப்பார். இப்போது இதுக்கு ஒரு நல்ல ஒரு கலோக்கியல் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரா வேலை செய்கிறா. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேலைக்காரா வேலை செய்கிறா அப்படின்னா அவளோட ஏழ்மை, அவள் ஏதோ ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வேலையில் வந்திருக்கா. அவளுக்கு எஜுகேஷன் இல்லை, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதே சமயத்தில் அவள் ரொம்ப நல்ல சின்சியராக அவளை கொடுக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப நன்னா பண்ணுறாள், நீட்டாக பண்ணுறா. ஒரு விதமான ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இம்மீடியட்டாக அவள் கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஏதோ அவள் ஒரு உதவி அப்படின்னு கேட்கும்போது நம்ம வாலண்டியராக நானே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவோமா இல்லையா? அப்போது நமக்கு அந்த இது இருக்குது அப்படின்னா, அப்போது நமக்கு அந்த எண்ணம் வருது அப்படின்னா அவளோட வேலை தானே காரணம். அவள் டெடிக்கேஷனோட இன்வால்மெண்ட்டோடு அவள் வேலை செய்கிறா அப்படிங்கிற ஒரு நன்றி கடன் தான் நீங்கள் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் நம்மளும் டே டு டே லைஃப்பில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா கடவுள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார், இன்க்ரிமெண்ட் கொடுப்பார், நமக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே கொடுப்பார். ஏன்னா அவர் கொடுத்தது தாங்க இதெல்லாமே. இன்றைக்கி நான் மொபைல் ஃபோனில் நான் உட்காந்துட்டு யூடியூப் பிளாட்ஃபார்மில் நான் பேசுகிறேன் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கிவன் பை காட். ஓகே, இப்போ நான் இன்றைக்கி மூளையோடு நான் பேசுகிறேன்னா திஸ் மூளை இஸ் ஆல்சோ கிவன் பை காட். இந்த மாதிரி ப்ராவப் பேங்க்லேருந்து எனக்கு எல்லாம் வருது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ காட் கிவன். ஸோ எல்லாமே அதுதான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி திடீர்னு நமக்கு 1 கோடி ரூபா வந்ததுன்னா கூட நம்ம தாம் தூம் குதிக்கக்கூடாது, கடவுள்கிட்ட போய் வைக்கணும். வச்சுட்டு அது ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்க, இதை நல்லபடியாக செலவழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல அது பந்தோஸ்தாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல வழியாக செலவழிக்கிறதுக்கும் நீ தான்ப்பா கருணை காட்டணும், நீ தான் எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நன்றி சொல்லி 4 வார்த்தைகள் நல்ல சூதகமாக நல்லா பேசணும். கடவுள்கிட்ட கண்டிப்பாக பேசணும். எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கப்பா, ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் இதை நான் ஜாகிரதையாக நான் காப்பாற்றணும், அதுவும் நீ தான் அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம நன்றி சொல்லி அவளுக்கிட்ட நம்ம இந்த டியூட்டியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக கடவுள் அதை காப்பாற்றுவார். அதே மாதிரி நமக்கு தேவை அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம், நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அது உடனே நாளைக்கே கொடுப்பார் அப்படின்னு நம்ம கிடையாது. நம்ம கேட்டக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். நம்ம உண்மையாக நம்பிக்கையோடு ஸ்ரத்தையாக நம்ம பண்ணனா கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார். இதில் சந்தேகமே கிடையாது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். Bye-bye.